உங்களை தொழ வைப்பதற்கு முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அதன் பொருள் நம் வாழ்நாளில் இறைவனை மறந்துவிட்டு அநேக பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அது தவறான காரியம் என்று தெரிந்தும் அதை நாம் செய்கின்றோம். இறப்பதற்கு முன்னே உணர வேண்டிய நாம் இறந்த பிறகுதான் உணர்கின்றோம். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், நாம் செய்யும் பாவங்கள் அனைத்தையும் அவன் பார்க்கின்றான் என்ற உணர்வு நமக்கு இருந்தால் நாம் துணிகரமான பாவங்களை செய்ய மாட்டோம். அனைவரும் மனம் திரும்புங்கள். இனி எந்த பாவமும் செய்யாமல் இறைவனடி சேர்ந்து அநேக நல்ல காரியங்களை செய்வோம் மனதில் உறுதி கொள்ளும். இஸ்லாம் சகோதரர் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்து. ரம்ஜான் ஒருத்தவங்க காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு சூரிய அஸ்தமானம் ஆகிற வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியும்னு யோசிச்சதுக்கான தீர்வு தான் இந்த வீடியோ. ரம்ஜான் என்பது ஈகை திருநாள் மட்டும், அது ஒரு புனித மாதம். இந்த மாதத்துல தான் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இஸ்லாமியர்களின் புனித நூலான குர்ஆன் அவர்களுக்கு அருளப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இந்த மாதத்துல இஸ்லாமிய நண்பர்கள் தண்ணி குடிக்காம எச்சில் விழுங்காம சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா டெய்லி 5 வேளை தொழுது பொய் பேசாம கெட்ட வார்த்தை பேசாம எந்த வீண் வம்பு சண்டைக்கும் போகாம கோபப்படாம கெட்ட எண்ணங்கள் கெட்ட பழக்கங்கள் இருந்தா அதையும் தவிர்த்து முழுக்க ரம்ஜான் மாசம் ஃபுல்லாவே குர்ஆன் படிக்கிறது, குர்ஆன் கேட்கறது, அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இறைவனை பத்தி நினைப்பாவே இருப்பாங்க. இந்த 30 நாள் ரோமுக்கு அப்புறம் ரம்ஜான் அன்னைக்கு பள்ளிவாசல் தொழுகெல்லாம் முடிச்சுட்டு தன் உற்றார் உறவினரோட இனிப்பு உணவெல்லாம் பரிமாறிட்டு தன்னுடைய மொத்த வருமானத்துல ஒரு பகுதியை வறுமையால வாழ்ற ஏழை மக்களுக்கு ஜகாத் கொடுத்து இந்த ரம்ஜான் பண்டிகையை ஈகை திருநாளா கொண்டாடுறாங்க. என்ன கேட்டா ரம்ஜான் கடுமையான தவத்துக்கு அப்புறம் கொண்டாடுற ஒரு உன்னத பண்டிகைன்னு தான் சொல்லுவேன். ரம்ஜான் பத்தி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லி நம்ம செய்யார் ஸ்டோரி டெல்லர் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.